அம்மா பரலால் மாமகிழ்ச்சி ஈஸ்வராய குருதேவரால் சக்தியால் அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அதனின்று வெளிப்படும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நான் சொல்வது போல அது ஏங்கி உங்க நினைவை துருவ நட்சத்திரத்தின் கண்ணின் நினைவை கொண்டு போகும். இப்ப இந்த கண்ணால் ஈர்க்கும் சக்தி இருக்கும். இப்ப இந்த ரகத்துல நெஞ்சில அது பதிவாகிறது உங்களுக்கு உணர்வுகள் தெரியும். நெஞ்சின் எலும்புக்குள் வினை என்ற வித்தாக இப்ப பதிவாகும். இந்த கண்ணால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உறவை கவரும் சக்தி வரும். இப்ப அந்த கருமணிகளை ஈர்க்கும் சக்தி கிடைக்கும். இப்ப கண் கனவா இருக்கும். அந்த கருமணியில் கவரப்படும் போது இங்கே நெஞ்சிலே ஊர்வனை என்ற அந்த ஞான வித்து பதிவாகும். இப்ப கண்ணை மூடும். உங்க புற மத்தியில் இயங்கிக் கொண்டிருக்கும் உங்க உயிரான ஈஸ்வரனிடம் நினைவு செலுத்தும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நிறைவை உயிருடன் நினைக்கப்படும் போது இதை உயிருடன் இணைத்து துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உயிரால் கவரப்படும் சக்தியாக மாறுகின்றது. இப்போது முதல்ல கண்ணிலை கவர்ந்தது, கவர்ந்த உணர்வு நுகரப்படும் போது உயிரைப்பட்டதால் இந்த உணர்வு இயங்கும். ஆனால் அந்த கண்ணில் கவர்ந்த நிலைகள் அதை ஈர்க்கும் சக்தி பெற செய்து உங்கள் ஊர்தனை என்ற வித்தாக இங்கே இப்ப பதிவாகி இயங்கிய பின் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி இயங்கி தியானம். இப்ப உயிர் வழி துருவ நட்சத்திரத்தின் உணர்வை ஈர்க்கும் சக்தி பெறுகின்றீர்கள். இப்ப அந்த புருவ மத்தியில் ஈர்க்கும் கனமான நிலை இருக்கும். துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உயிருடன் மோதும் போது சில வெளிச்சங்களும் இருக்கும். இப்போ உங்கள் கண்ணின் நிறைவினை உங்க இரத்த நாணங்கள் பெற வேண்டும் என்று நினைவை செலுத்துங்கள். உங்க இரத்த நாணங்கள் உள்ள எத்தனையோ கோடி உணர்வுகள் உண்டு. அந்த உணர்வுகள் இயக்கும் கருத்தன்மை உண்டு, ஜீவ அணுக்கள் உண்டு. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்க இரத்த நாணங்களில் கலந்து எங்க இரத்த நாணங்கள் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி தியானம். எறும்பு நசுக்கினாலும் அந்த ஆன்மா நமக்குள் இருக்கும். ஒரு மனிதனில் பண்பு கொண்டு இருந்தாலும் அந்த ஆன்மா நமக்குள் வந்தால் அதனுடைய இயக்கத்தை உண்டாக்கும். எறும்பின் உயிரான்மா நமக்குள் வந்தால் மனிதனாக பிறக்கும் கருத்தன்மை அடைகின்றது. மனிதனாகி நமக்குள் வந்தால் மனிதனால் இயக்கப்பட்ட அந்த துயர் ஏதோ அந்த உணர்வை நமக்குள் இயக்கிவிடும். அத்தகைய இயக்காது தடைப்படுத்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்க இரத்த நாணங்களில் கலந்து எங்க இரத்த நாணங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்ற கண்ணின் நினைவை கொண்டு தியானிங்க. உங்க இரத்த நாணங்களை செலுத்தி இயங்கி தியானி. இப்ப இரத்த நாணங்களில் ஒரு புது உணர்ச்சிகள் வரும். உங்கள் உடலிலேயே ஒரு உற்சாகம் ஊட்டும் தன்மை வரும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்தங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. எல்லா உறுப்புகளையும் நினைவு செலுத்துங்கள். இவ்வாறு செய்வதனால் நாம் உயிர்வெளி உடலுக்குள் செல்லும் நிலையை தடைப்படுத்துகின்றோம். அதே சமயத்தில் உடல் உறுப்புகள் உள்ள அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் வலு சேர்க்கும் போது நமது ஈர்ப்போட்டத்தில் உள்ள நம் உடலுள்ள தீய அணுக்களுக்கு உண்டான உணர்வுகளை நம் உடலின் ஈர்ப்பு வட்டத்து நகர்த்தி செல்வது விலக்கி விடுகின்றது அல்லது ஒதுக்கி விடுகின்றது. இப்போது உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். இவ்வாறு நம்ம ஈர்ப்போட்டத்துள்ள தீய உணர்வு நாம் ஈர்ப்பு வட்டத்திட்டு விலகி செல்லுகின்றது. இப்ப அமைதி கிடைக்கும்.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் உங்கள் சிறுகுடலில் செலுத்தும். சிறுகுடலை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று முதல் முகப்பில் உள்ள, ஏனென்றால் அன்னக்குழாயின் முதல் முகப்பில் இருப்பது சிறுகுடல். அங்கேதான் ஆகாரங்கள் செல்லுகின்றது. அந்த ஆகாரத்தை ஜீர்ணிக்கும் சக்தி அந்த அணுக்களுக்குத்தான் உண்டு. ஆகவே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று அந்த வீரிய சக்தி அந்த அணுக்களுக்கு பெறச் செய்யும். அதன் கீழ் உள்ள பெருங்குடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். இப்படி நீங்க தியானித்து வந்தால் சிறுகுடலும் பெருகுடலும் உங்கள் உணர்வுகளில் தெளிவாக தெரிய வரும். இது எடுக்க எடுக்க அந்த உணர்வுகளை உங்களால் உணர முடியும், அறிய முடியும், தெரியவும் முடியும். உங்கள் உடல் உறுப்புகளில் என்ன நடக்கிறது என்று. இவ்வாறு சிறுகுடல் பெருகுடல் உருவாக்கிய அணுக்கள் அந்த வீரியம் அடையப்படும் போது உடல் உள்ள குறைபாடுகள் நீங்கும். வயிற்று வலிவோ, இதே போல வயிறில் உள்ள கோளாறுகளோ இதையெல்லாம் நீங்கும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடல் பெருகுடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்ற கண்ணின் நிறைவேறி அந்த அணுக்களை செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெரும்படி செய்து ஏங்கி தியானம். பெருங்குடல் சிறுகுடலை வழி ஆகாரத்தின் சத்துக்களை அது உருவாக்கி அமிலமாக மாற்றி வெளிவருவதை உங்கள் உடல் உள்ள கணையங்கள் 3 விதமாக பிரிக்கின்றது. அந்த 3 வித நிலையில் அந்த உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் வீரிய உணர்வை செலுத்தினால் வரும் ஆகாரத்துடன் கலந்த விஷத்தன்மை மாற்றி நல்ல உணர்வுகளை உருவாக்கும் தன்மை அந்த கணையங்களுக்கு ஏற்படுகின்றது. நீங்க பார்க்க முடியவில்லை என்றால் அந்த உடல் உறுப்புடன் ஒட்டி அந்த கணைகளின் உணர்ச்சிகளை உணர முடியும். இப்போது உணர்ச்சிகளை உணர்ந்தால் அந்த உறுப்பின் இயக்கத்தை உங்களால் உணர முடியும், அறிய முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கல்லீரில் மண்ணீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உங்கள் கண்ணின் நினைவினை கல்லீரலின் மண்ணீரலை செலுத்தி ஏங்கி தியானம். அப்ப கல்லீரில் மண்ணீரலை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெறும்போது அது உற்சாகம் அடையும். கல்லீரின் மண்ணீரில் உள்ள குறைகளை நீக்கும் அரும்பெரும் சக்தியாக மாறும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கல்லீரில் மண்ணீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை கல்லீரில் மண்ணீரலை செலுத்தி ஏங்கி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவினை நுரையீரலில் செலுத்தி நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். இப்ப நுரையீரல் உருவாக்கிய அணுக்கள் உற்சாகம் அடையப்படும்போது அந்த வீரிய சக்தி நீங்கள் பெறச் செய்றீங்க. இப்ப அது உற்சாகம் அடையும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கிட்னி சிறுநீரகத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். உங்க கண்ணின் நினைவினை கிட்னிக்கும் சிறுநீரகத்திலும் செலுத்தி சிறுநீரகத்தையும் கிட்னிக்கும் உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். இவ்வாறு நான் செய்தோம் என்றால் நுரையீரலுள்ள சளி, ஆஸ்மா போன்ற நிலைவோ, டிவி போன்ற நிலைவோ மாற்றி நல்ல உணர்வு வரும். கிட்னிக்கில் இதே மாதிரி தியானிக்கும் போது உப்பு சத்து, சர்க்கரை சத்து, வாத நீர் போன்ற நிலைகளை அது சுத்தகரித்து நல்ல இரத்தமாக மாற்றும் சக்தி பெறுகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும்
எங்கள் இதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உங்கள் இருதயத்தில் செலுத்தி இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியாகி. இப்போது அந்த இருதயம் சுறுசுறுப்பு அடைவதை உங்களால் உணர முடியும். துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியாகி. இப்ப அந்த கருமணியில் துரு நட்சத்திரத்தின் சக்தி ஈர்க்கும் போது அந்த கருமணியில் ஒரு வெளிச்சம் வந்து கொண்டிருக்கும். இப்போது உங்க நெஞ்சில் அந்த துரு நட்சத்திரத்தை உணர்வு பதிவாக்கி கொண்டிருக்கும். நெஞ்சு எலும்புக்குள் இவ்வாறு அந்த கருமணிகள் எப்போது குறைகளோ வேதனைகளோ மற்றவர்களை பார்த்தவுடனே அடுத்த நிமிடமே ஈஸ்வரா என்று துரு நட்சத்திரத்தின் பேரருளும் என் கருமணியில் படர வேண்டும் என்று ஏங்கி தியானித்தல் அந்த கருமணியில் படும் இந்த விஷத்தன்மையை சுத்தப்படுத்திவிடும். துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நரம் மண்டலம் முழுதும் படர்ந்து எங்கள் நரம் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நிறைய உங்கள் நரம் மண்டலம் முழுதும் செலுத்தி நரம் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. இவ்வாறு நாம் செய்தோம் என்றால் நரம் மண்டலத்துள்ள அணுக்கள் துரு நட்சத்திரத்தின் பேரொழி பெற செய்தால் நரம் மண்டலத்துள்ள வாதநீர் பித்தநீர் விசநீர் முடக்குவாதம் போன்ற நிலைகள் வராதபடி அந்த அணுக்களை வீரியமடைய செய்யும் போது நரம் மண்டலம் சீராகும். பல நோய்களை தவிர்க்க இது உதவும். பாத சம்பந்தப்பட்ட நோய்களை துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுதும் படர்ந்து எங்கள் எலும்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நெஞ்சின் எலும்புக்குள் ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நெஞ்சின் எலும்புக்குள் ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவினை நெஞ்சில் செலுத்தி நெஞ்சின் எலும்புக்குள் ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரொழி பெறச் செய்து துரு நட்சத்திரத்தின் பேரொழி எளிதில் பெறக்கூடிய தகுதி அந்த சக்தி பெறுகின்றது. துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நெஞ்சின் எலும்புக்குள் ஊனை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. உங்கள் நெஞ்சின் எலும்புக்குள் ஊனை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த வீரிய சக்தி பெறச் செய்யும் போது நாம் எண்ணும் போதெல்லாம் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை பெறக்கூடிய தகுதி பெறுகின்றோம். எளிதில் பெற முடியும். துரு நட்சத்திரத்தின் பேரொழி உங்கள் நெஞ்சுக்குள் இருக்கும் எலும்பை உருவாக்கிய ஊனை உருவாக்கிய அணுக்கள் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொழி பெறுவதை உங்களால் இப்போது உணரலாம். துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலம் முழுதும் படர்ந்து எங்கள் தசை மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. எங்கள் தோல் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவினை தோல் மண்டலத்தை முழுதுக்கும் செலுத்தி தோல் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. இப்போ அந்த உடல்களில் அந்த தோல் மண்டலத்தில் உருவாக்கிய அணுக்கள் துரு நட்சத்திரத்தின் பேரொழி பெறும்போது உங்க உடல்ல ஒரு பெரிய வெளிச்சமே வர மாதிரி இருக்கும். உடலிருந்து ஒரு வெளிச்சங்கள் வர்ற மாதிரி தோன்றும். பேரொருளை இழுத்து உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக விஞ்ஞான அறிவிலால் வரும் தீமைகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல உணர்வுகளை வளர்த்துக் கொள்ள இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு உதவும்.
திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி கேள்வி. இந்த மாதிரி தியானம் காலையில உங்களால 5:30 6:30 வரையிலும் ஒரு அரை மணி நேரமாவது எடுக்க முடிஞ்சா எடுங்க. இது முக்கியமான நேரம். இது கூடுமானவரையும் படுத்தோன்னு குளிக்கணும், அது இருக்குன்னு ஒண்ணும் வேண்டியதில்லை. நீங்க இந்த உணர்வை சேர்த்து தீமைகளை தொடக்கிறீங்க. இந்த மாதிரி செய்துட்டு அடுத்து நாம எதை எண்ணணும்? நாம் பொருளிலிருந்து செயல்படும் சக்தி பெற வேணும். எங்கள் குடும்பத்தில் அனைவரும் இந்த பொருளிலிருந்து செயல்படும் இந்த சக்தி பெறணும். கனி போன்ற அதாவது நாம் பார்க்கும் குடும்பம் எல்லாம் பொருளிலிருந்து செயல்படும் சக்தி பெறணும் அப்படின்ட்டு நாம் அதாவது எங்க குடும்பத்தில் பொருளிலிருந்து செயல்படும் சக்தி பெறணும். கனி போன்று சுவையான சொல்லும் செயலும் நான் பெறணும். எங்கள் குடும்பத்தில் கனி போன்று சுவையான சொல்லும் செயலும் என் குடும்பத்தில் அனைவரும் பெறணும். நாம் பார்க்கும் குடும்பம் எல்லாம் அந்த கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெறணும். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கிறோம், அவங்களுக்கெல்லாம் நல்லதாகன்னு நினைக்கிறோம். அவங்க கிட்ட குறைபாடுகள் நமக்குள் விடாதபடி தடுக்கிறோம். தெய்வீக அன்பும் தெய்வீக பண்பும் தெய்வீக அருளும் பெற வேண்டும். தெய்வீக பண்பும் பெற வேண்டும். நான் பெற வேண்டும். என் குடும்பத்தில் அனைவரும் பெற வேண்டும். நாம் பார்க்கும் குடும்பம் எல்லாம் அந்த நிலை பெற வேண்டும். இது ஒரு வழக்கமா வச்சுக்கணும். இப்ப நீங்க தொழில் செய்யறீங்க, அந்த தொழில் செய்கிற இடங்கள் எல்லாம் இந்த சக்தி பெற வேண்டும். நம்ம மட்டும் தொழில் செய்யறவங்க எல்லாம் இந்த தெய்வீக அன்பும் தெய்வீக பண்பும் தெய்வீக அருளும் பெறணும். தெய்வீக அருளை பெற வேண்டும். இதே மாதிரி எண்ணி பழகணும். அடுத்து தங்கம் எப்படி மங்காது இருக்கிறதோ, ஏதாவது குறைபாடுகளையோ மற்றது குறைகளை கண்டா என் மனசும் மங்காத நிலை பெறணும். தங்கம் எப்படி அந்த வலிமை பெறுதோ இதே போல என் மனது தங்கத்தை போல வலிமையாக மனம் மங்காத அந்த சக்தி நான் பெறணும். எங்க குடும்பத்தில் அனைவரும் அந்த நிலை பெறணும். நாம் தொழில் செய்யும் இடங்களிலும் இந்த நிலை பெறணும். நாம் பார்க்கும் குடும்பம் எல்லாம் அந்த நிலை பெறணும். இது ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். இதே அதே மாதிரி அடுத்து வைரத்தை போல என் சொல் ஜொலிக்க வேண்டும். என் சொல்லை கேட்பர் வாழ்வில் அந்த வைரத்தை போல அந்த வாழ்க்கை ஜொலித்தல் வேண்டும். அவர்கள் வாழ்க்கை வைரத்தை போல என் செயல் ஜொலிக்க வேண்டும். என் செயலை பார்ப்போர் அனைவரும் அவர்கள் செயலும் வைரத்தை போல ஜொலிக்கும் தன்மை ஏற்படும். வைரத்தை போல என் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும். இதே போல நான் பார்க்கும் குடும்பம் எல்லாம் வைரத்தை போல அந்த ஜொலிப்பாக வேண்டும். இது வந்துடணும். மலரை போல மனம் பெறணும். மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும். அந்த துருவ மகிழ்ச்சியின் அருசக்தி நாம் பெறணும். எங்க குடும்பம் முழுதும் படணும். நான் பார்க்கும் குடும்பம் எல்லாம் பெறணும். இது ஒரு காலையில இது எடுத்து இது ஏகாதசி விரதம் என்று பொருள். ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் 10 நிமிஷம் இருந்தா பகமையை நீக்கி ஏகாதசி 10வது நிலை அடைக்குறி இது விரதம். பகமை நீக்கிறோம், அருளை பெருக்கிறோம், ஒளியை உணர்வாக்குறோம். இது 10. இதுதான் ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க. மாசம் ஒரு நாள் நாம தினமும் இந்த ஏகாதசி விரதத்தை இருந்தாகணும். இது ஒரு பழக்கத்துக்கு வரணும். நாம் சாந்தமும் ஞானமும் விவேகத்துடன் வாழும் அந்த அருசக்தி நாம் பெறணும். என் குடும்பத்தில் அத்தனை பேரும் அந்த நிலை பெறணும். இது ஒரு பழக்கத்துக்கு வரணும். அதே மாதிரி நான் தொழில் செய்யற இடங்களில் அந்த நிலை பெறணும். இப்ப தொழில நீங்க பொருளை அனுப்புறீங்கன்னு வச்சு இதெல்லாம் எண்ணி இதை பயன்படுத்துற குடும்பம் எல்லாம் அந்த நிலை பெறணும். கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணி அனுப்பிடுங்க. அந்த துணியில இருந்து மேக்னெட் படறது உங்களுக்குள்ள அந்த அருள் பிறகு. இது சுயநலம் தான். ஆனா எல்லாரும் நலமாகும் போது பொது நலமாகுது. இதே மாதிரி விவசாயிகளின் விதைகளை விதைத்தோன்னே இதே மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணி அதே மாதிரி விவசாய நிலைகளை பார்க்கும்போது இதே மாதிரி எண்ணி செயல்பட்டாங்க. ஒரு நல்ல பலனை தரும். உங்க அனுபவத்தில் கொண்டோம். இது பழக்கமா கொண்டு வந்தோம்னா நாம் எப்படி எந்த வேலை செய்தாலும் உடல் அழுக்க போகிறோம், துணி அழுக்க போகிறோம், கை அழுக்க போகிறோம். இதே மாதிரி நாம செய்து பழக்கமா நீங்க எடுத்து பார்த்தோம் உடல் நல்ல வாசனை வர்றதை பார்க்கலாங்க. இப்ப இதே மாதிரி உங்கள ஏதாவது வயிற்றுக்குள்ளுக்கு வலியோ வேற ஏதாவது அந்த இது வந்துச்சுன்னா நட்சத்திரக்கு அது நேரடியாக பாய்ச்சணும்.
அந்த துணை நட்சத்திரத்தின் பேர்ல இந்த குடல்ல உள்ள குறைபாடுகள் நீங்களும் குடல் நல்லாகும், நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும். எந்த உறுப்புல இருந்து வருதோ அந்த பாகத்துக்கு என்ன எங்க துணை நட்சத்திரத்தின் இருந்து வலி நீங்களும் நல்லாகும். இது ஒரு பழக்கத்தை ஒரு 10 நிமிஷம் அதே மாதிரி எண்ணி இதே மாதிரி செய்யணும். அந்த வலி குறைகிறது பார்க்கலாம். இது ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா நாம் எண்ணத்தால் தான் நமக்குள் நோய் வருது. அதே எண்ணத்தால் அரும்படி சக்தி கொண்டு இந்த நோயை நீக்கவும் முடியும். அது எண்ணத்தால் தான் நீங்க பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தது. அதே துணை நட்சத்திரத்தின் பேரொழி நமக்குள் இது இந்த கணக்கு கூடினால் நாம் பிறவியில்லா நிலை அடைகிறோம். இது அனுபவத்தில் தெரிஞ்சது. நாம் எங்கே போறோம்ங்கிறது நீங்க அந்த உடல்ல என் முன்னாடியே தெரியும், சொல்ல முடியும். நான் இங்கதான் போறேன் அப்படின்ட்டு. இப்ப நம்ம தியான வழி என்பதில் இப்ப இதுல இருந்து கோபியில அதே மாதிரி நான் போறேன் சொல்லிட்டே போறாங்க. அதே அவங்க வீட்டுல காட்சியும் கொடுத்துருக்காங்க. இந்த நான் சப்தரிஷி மண்டலம் நான் போறேன், என்னை பற்றி அழகாதங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சப்தரிஷி மண்டலத்துல அவங்க அந்த அம்மா வீட்டுல இருந்து அந்த அம்மாவுக்கு தியானத்துக்கு வராதவங்க ஆனா இவர்தான் தியானம் பண்ணும். அந்த உணர்ச்சி அதே மாதிரி செய்திருக்கிறது. நாம கொஞ்ச நாள் இது பண்ணிட்டோம்னா நாம இன்னும் ஒளி உடல் பெற அவ்வளவுதான். விஜயதசமி உயிரிப்பளவு உணர்வு ஒளியாக்குதான் கல்கி. இந்த பிரபஞ்சமே அழிஞ்சாலும் கூட நாம இந்த சுர நட்சத்திரம் அழியறதில்லை. இது நம்ம ஒரு பழக்கத்துக்கு வந்துடணும். இது எப்படி இருந்தாலும் நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கணும். இந்த கஷ்டங்கிற நினைவு உள்ளு கூடாதபடி அதை தடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பழக்கத்துக்கு வந்தாலும் இதான் துரு நட்சத்திரத்தின் தேர்வு. அது திடீர்னு ஏதாவது தொழில வந்து துரு நட்சத்திரத்தின் கொஞ்ச நேரத்துல சிந்தனை கிடைக்கும். என்ன செய்யணும், அமைதியும் சாந்தம் விவேகம் அந்த இடத்துல வளரும். இது மாதிரி அனுபவத்துக்கு வந்தோம்னா எதையுமே சீர்படுத்தக்கூடிய வலிமை பெறும். கொஞ்ச நாள் அனுபவத்தை பாருங்க, உங்களால் பெற முடியும். கவலைங்கிறது உற்றுங்க, சோர்வுங்கிறது உற்றுங்க, வெறுப்புங்கிறது உற்றுங்க, வேதனை என்ற நிலை உற்றுங்க. இதே மாதிரி சேர்த்து உங்க அனுபவத்தை நீங்க அடுத்தாப்புல நான் கேட்பேன். இந்த வரப்போ போகும்போது நான் இந்த மாதிரி வந்ததை நான் செய்த நல்லாச்சு. அடுத்து நீங்க இந்த கூட்டியானங்களை இதை அடிக்கடி நீங்க சொல்ல போகும்போது அடுத்தவங்களுக்கு அந்த உற்சாகத்தை ஊட்டுறதா அதுக்குதான் இந்த கேள்வி. அதே மாதிரி நாம் இல்லாத போதும் இந்த கேசட் நம்ம எடுத்துருக்கிறோம், இதை எடுத்து போட்டு விளக்கங்களை கொடுத்துட்டணும். சும்மா இருக்க நேரத்தில் அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே இந்த மாதிரி பழக்கம் நம்ம வாழ்க்கையில இந்த தியானமே நமது வாழ்க்கை. இருளை நீக்குவதே நமது வாழ்க்கை அப்படிங்கிற நிலைக்கு வந்துடும். நாம் எந்த பொருள் தேடினாலும் எதுவுமே நம்மளுக்கு சொந்தமே இல்லை. நாம் சொந்தமாக்குறது துணை நட்சத்திரத்தின் நாம் சேர்க்கிறது நம்மளோட சேர்ந்து என்னைக்குமே ஒளியின் விடலாகும். துயரற்ற நமக்கு எதுவுமே துயர் இல்லாத நிலைகள் அடைவதுதான் கடைசி. இதுல வரக்கூடிய இன்னல்கள் அகற்றணும்னா என்றுமே இன்னல் இல்லாத நிலை அடைகிறோம்.